உள்ளூர் வாசியா வெளியூர் வாசியா? நான் வந்த வாசி. அவன் ஒரு ஆள்கிட்ட ஐயா நீ கேள்விப்பட்டியா? நான் கோயில்பட்டி. நான் கேள்விப்பட்டியில ஐயா பழம் கொடுங்க அப்படின்னு. இது ஐயா பழம் இல்லையா கொய்யா பழம் இல்லையா? அவன் படிச்சு நல்லா ஒழுக்கமா இருந்து நல்ல ரேங்க் வாங்கினீங்கன்னா அப்பா உன்ட்ட சந்தோஷமா தினம் ஒரு முத்தம் கொடுப்பாரு. அப்ப அவன் வேலைக்காரி MPBS படிச்சிருக்கு, அதுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவங்கிட்ட எல்லாத்தையும் மனசுலயே வச்சிருக்கான். அவனுக்கு எப்ப தோணுதோ அப்ப வெளியே. கடலில் வாழும் உயிரினங்கள் ஒரு 5 சொல்லு அப்படின்னு அப்படி பசக்கு முழிச்சிருக்கான். என்னடா இதுக்கு முட்டாள் கூட பதில் சொல்லுவாங்க. அதே சார் நான் சொல்லல, நல்லா யோசிச்சு சொல்லு. அதுக்கு முழிச்சான். என்னப்பா சொல்லு அப்படின்னு. கடல் வாழும் உயிரினம் தெரியலையா அப்படின்னு. இல்ல சார் வாய்க்குள்ளே இருக்கு, பார்த்து முழிங்கிறாதப்பா சொல்லு. அடடே என்ன நீங்க கருப்பா இருக்கீங்க, பையன் நல்ல சிவப்பா இருக்கானே, அவங்க அம்மா மாதிரிங்க. ஓ அம்மா நல்லா கலகரா, சரி சரி. நல்ல கொழுகுலுன்னு இருக்கானுங்க, அவங்க அம்மா பார்த்து இல்லையா நீங்க? அவங்க அம்மா கொழுகுலுன்னு இருப்பாங்க. அடடே பார்க்கவே ஆசை. அங்க வாங்க. அடடா கூப்பிட்டோன்னு உடனே வரானே, அது அவங்க அம்மா மாதிரி தான். அதுக்காக நம்ம நேத்தான் நீ அந்த தெருவில் நீ தானே நேற்று என்கிட்ட அடி வாங்கின, எத்தனை மணிக்கு அப்படின்னு இருக்கா. ஏன்னா ஒரு மணிக்கு ஒரு பிள்ளைட்டு அடி வாங்கியிருக்கான். இப்போ பயங்கரமா ஒரு லிஸ்ட் போட்டு போறாங்க, அந்த தெருவில் இன்னைக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு. இன்னும் சிலர் சுவாரஸ்யமா இவங்களுக்குள்ள வந்துடும். என் மனைவி வேகமா சமையல் பண்ணுவா, இவர் என் மனைவி வேகாம சமையல் பண்ணுவா. அவங்க பாட்டுக்கு சாதாரண உட்காந்து அதுல ஒரு ஊரே திருந்து போது நான் மட்டும் பெரிய பால் இதான் சரி. பிள்ளைய புதைக்கிற மாதிரி புதைக்கிறனே. என் கட்சிக்கு மட்டும் நிதி நெருக்கடி இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான கொசுவலையை வாங்கி இந்த தொகுதி முழுவதும் பந்தல் போட்டு முடியிருப்பேன். என்னால் முடியவில்லையே. அதுபோக என்னுடன் படித்த சில விஞ்ஞானிகளை நான் விசாரித்த பொழுது ஒரு கொசு 16,000 முட்டைகளை இட்டு தள்ளுமாம். அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். இப்படியே விட்டுவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக அனைத்து முட்டைகளையும் ஆம்லெட் போடுவதற்கு உத்தரவிட்டேன். அப்படி போட்டும் அந்த கொசுக்களை ஒழிக்க முடியவில்லை. என்ன செய்வது? ஏற்கனவே வந்திருக்கும் சிக்கன் குனியாவையும் இனி வரவே